தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் மக்களின் அன்றாட விவாதங்களிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றிதான் இந்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அது ஆளும் திமுக அரசு அறிவித்துள்ள இல்லரசி கூப்பன் திட்டம். இந்த திட்டத்தின்படி தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் என்பது என்ன? இதன் பயனை பெறுவதற்கான தகுதிகள் யாவை? இதன் பின்னணியில் உள்ள நிபந்தனைகள் மற்றும் அரசியல் சூழல் என்ன? வாருங்கள் முழுமையாக அலசுவோம். இந்த திட்டத்தின் மிக முக்கிய அம்சம் இந்த 8000 ரூபாய். இது தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் கூப்பனின் மதிப்பாகும். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ரொக்க பணமாக வங்கி கணக்கில் வராது, மாறாக வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான ஒரு வவுச்சராகவே வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு இல்லரசி கூப்பன் திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து ஆளும் திமுக கட்சியால் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் வாக்குறுதியாக இது பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பெண் வாக்காளர்களின் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முக்கிய வியூகமாகவும் இது கருதப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை மிக தெளிவாக குறிப்பிட வேண்டுமென்றால், இந்த 8000 ரூபாய் என்பது பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் பண உதவி அல்ல, மாறாக அரசு அங்கீகரிக்கும் குறிப்பிட்ட எலக்ட்ரானிக் கடைகளில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வவுச்சர் ஆகும். சரி, ஒருவேளை இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்த கூப்பனை மக்கள் எவ்வாறு பயன்படுத்த முடியும்? ஒரு பொருளை வாங்குவதற்கான செயல்முறை எப்படி இருக்கும்? அதற்கான வழிமுறைகளையும் நிபந்தனைகளையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். இந்த திட்டத்தின் செயல்முறை 4 முக்கிய படிகளை கொண்டதாக முன்மொழியப்பட்டுள்ளது. முதல் படியாக தகுதியான பயனாளிகளுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த கூப்பன் வழங்கப்படும். இரண்டாவதாக அவர்கள் அரசு அங்கீகரித்த கடைகளுக்குச் சென்று தங்களுக்கு தேவையான பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பொருளின் விலை கூப்பனின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் மீதி தொகையை அவர்கள் செலுத்த வேண்டும். நான்காவதாக ஒரு கூடுதல் சலுகையாக தங்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை கொடுத்து மேலும் தள்ளுபடி பெறும் வாய்ப்பும் வழங்கப்படும். இதை ஒரு சிறிய உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். உதாரணமாக, நீங்கள் 12000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குளிர்சாதன பெட்டியை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களிடம் இருக்கும் 8000 ரூபாய் கூப்பனை கடையில் கொடுத்தால் மீதமுள்ள 4000 ரூபாயை மட்டும் நீங்கள் உங்கள் கையிலிருந்து செலுத்தினால் போதுமானது. இதுவே 10,000 ரூபாய் மதிப்புள்ள டிவி என்றால் நீங்கள் 2000 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். அதே சமயம் நீங்கள் தேர்வு செய்யும் பொருளின் விலை 8000 ரூபாய்க்குள் இருந்தால் நீங்கள் 1 ரூபாய் கூட கூடுதலாக செலுத்த தேவையில்லை. உதாரணமாக, ஒரு மிக்சி, கிரைண்டர் அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ் போன்ற பொருட்களை நீங்கள் இந்த கூப்பனை மட்டும் பயன்படுத்தி முற்றிலும் இலவசமாகவே வாங்கிக் கொள்ள முடியும். இந்த திட்டத்தில் சில முக்கியமான விதிகளும் முன்மொழியப்பட்டுள்ளன. ஒரு கூப்பனை கொண்டு ஒரு பெரிய வீட்டு உபயோகப் பொருளை மட்டுமே வாங்க முடியும். மேலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் மட்டுமே இந்த வவுச்சரை பயன்படுத்த முடியும். பழைய பொருட்களை மாற்றிக்கொள்ளும் வசதி இருந்தாலும் அதன் மதிப்பு அந்த பொருளின் தற்போதைய நிலையை பொறுத்துதான் முடிவு செய்யப்படும். உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள டிவி அல்லது குளிர்சாதன பெட்டியை பரிமாற்றம் செய்வதன் மூலம் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை கூடுதல் மதிப்பு அல்லது தள்ளுபடி பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பழைய பொருட்களுக்கும் ஒரு மதிப்பை உருவாக்குகிறது. ஆக, அரசின் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பனும் உங்கள் பழைய பொருளுக்கான 5000 ரூபாய் பரிமாற்ற மதிப்பும் சேரும்போது உங்களால கிட்டத்தட்ட 13000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புதிய பொருளை வாங்க முடியும். இது நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்து இந்த திட்டத்தின் மிக மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். எல்லோரின் மனதிலும் எழும் கேள்வி இதுதான்: இந்த 8000 ரூபாய் கூப்பனை பெறுவதற்கு யார் தகுதியானவர்கள்? அரசு முன்வைக்கும் தகுதி மற்றும் நிபந்தனைகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் சில முக்கிய தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. வருமான வரி செலுத்தும் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 4 லட்சம் ரூபாய்க்கும் மிகாமலும் மாத வருமானம் சுமார் 33,000 ரூபாய்க்கும் மிகாமலும் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக, குடும்பத்தை வைத்திருப்பது கட்டாயமாகும். பயனாளிகளை தேர்வு செய்யும் முறை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் வழிகாட்டுதல்களைப் போலவே இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த திட்டத்தில் கடுமையான நிபந்தனைகளால் பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன.
ஒருவேளை அந்த திட்டத்தில் வாய்ப்பு கிடைக்காத சிலருக்கு இந்த கூப்பன் திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்ற ஒரு பேச்சும் அடிபடுகிறது. நாம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தகுதிகள் மற்றும் விதிகள் அனைத்துமே முதற்கட்ட தகவல்கள்தான். இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்போது இறுதி மற்றும் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் தனியாக வெளியிடப்படும் என்றும் அதில் சில மாற்றங்கள் இருக்கவும் வாய்ப்புள்ளது என்றும் அரசு தரப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இனி இந்த அறிவிப்பின் அரசியல் முக்கியத்துவத்தை பார்ப்போம். பொதுமக்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால், இது தற்போதைய நிலையில் செயல்பாட்டில் இருக்கும் ஒரு திட்டமல்ல. இது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஆளும் கட்சியால் முன்வைக்கப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த கால தேர்தல் வாக்குறுதிகளின் அனுபவங்கள் இந்த அறிவிப்பின் மீது மக்களுக்கு சில சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. உதாரணமாக 2021 தேர்தலில் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பல கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான பெண்கள் அந்த திட்டத்தில் இணைய முடியாமல் போனது. இதேபோலவே இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி போன்ற திட்டங்களிலும் கூட தேர்தலுக்கு பிறகு பல மறைமுக நிபந்தனைகள் சேர்க்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. எனவே இந்த கூப்பன் திட்டத்தின் இறுதி வடிவம் தற்போது கூறப்படுவதை விட அதிக கட்டுப்பாடுகளுடன் இருக்குமோ என்ற ஒருவித எச்சரிக்கை உணர்வும் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. திமுகவின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய போட்டிக்கு வித்திட்டுள்ளது. திமுகவின் 8000 ரூபாய் கூப்பனுக்கு போட்டியாக அதிமுக 10,000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்றும், தமிழக வெற்றி கழகம் மாதம் 2500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளன. இது பெண் வாக்குகளை கவர நடக்கும் ஒரு பெரிய அரசியல் போட்டியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தொகுப்பின் மிக முக்கியமான சாராம்சம் இதுதான். இந்த 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் என்பது 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மட்டுமே செயல்படுத்தப்படும் ஒரு வாக்குறுதி. இதன் எதிர்காலம் அந்த தேர்தல் முடிவுகளை சார்ந்தே இருக்கிறது. இந்த திட்டம் குறித்து இன்னும் பல முக்கிய கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் கூட இந்த திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும், தகுதியுள்ளவர்களை தேர்வு செய்வதற்கான இறுதி மற்றும் உறுதியான விதிகள் என்னவாக இருக்கும், இதற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் போன்ற பல விவரங்கள் இன்னும் மர்மமாகவே உள்ளன. இறுதியாக இந்த அறிவிப்பு நம் அனைவரின் மனதிலும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இந்த திட்டம் உண்மையிலேயே தமிழ்நாட்டு இல்லத்தரசிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்படும் ஒரு சக்தி வாய்ந்த நலத்திட்டமா, அல்லது வரவிருக்கும் தேர்தலை வெல்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி வாய்ந்த வியூகமா? இதன் உண்மையான நோக்கம் என்ன என்பது காலப்போக்கில்தான் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.